ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெக்னென்சி டைமில் மோஸ்ட் ஆஃப் தேர்டு ட்ரைமஸ்டரில் வந்து பொசிஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ பொசிஷன்ஸில் வந்து ஃப்ளாட்டாக படுக்கக்கூடாது, லெஃப்ட் சைடு தான் படுக்கணும், ரைட் சைடும் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் கூட சொல்லியிருப்பாங்க, ஒன் சைடாக படுமா, லெஃப்ட் சைடு படுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஃப்ளாட்டாக படுக்கக்கூடாது அப்படின்னா, தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்து யூட்ரஸ் வந்து பெருசாகும், பேபியோடைய க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக யூட்ரஸும் பெருசாகும், வயிறும் பெருசாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளால் கம்ஃபர்டபுளாக படுக்கவும் முடியாது. அப்போ ஃப்ளாட்டாக படுத்தோம் அப்படின்னா ஹெவி பேக் பெயின் வர சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைக்கு போகிற இரத்த குழாய் வந்து அப்படியே ப்ரெஷர் பண்ணும்போது சரியாக ரத்த ஃப்ளோ வந்து போகாது பேபிக்கு. அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா லெஃப்ட் சைடு தான் படுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் ரைட் சைடு படுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அதுலேயும் நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்கும். ரைட் சைடுலுமே வந்து ரத்த ஃப்ளோ போகிறதுக்கு ரத்த குழாய் வந்து அதுவுமே அந்த சைடு தான் இருக்கும் சைடில். ஸோ அந்த டைமில் அந்த சைடில் நம்ம திரும்பி படுத்தோம், ரொம்ப நேரம் படுத்திருக்கோம் அப்படின்னா அந்த ரத்த குழாய் வந்து நல்ல கம்ப்ரெஷன் பண்ணும்போது அந்த ரத்த ஃப்ளோ வந்து சரியாக பேபிக்கு வந்து போகாது. ஸோ அதனால் லெஃப்ட் சைடு, மோஸ்ட் ஆஃப் லெஃப்ட் சைடு தான் படுக்க சொல்லுவாங்க. ஸோ லெஃப்ட் சைடு படுக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ப்ரெக்னென்சி பில்லோலாம் வச்சு, இல்லை ப்ரெக்னென்சி பில்லோ இல்லைன்னா நார்மல் பில்லோவே வந்து 2 காலுக்கும் சென்டரில் வச்சு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேபிக்கும் வந்து ரத்த ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக போகும். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்